என்ன கீர்த்தனா கையில? கையிலையா? தண்ணி குடிக்கிறதுக்காக டம்ளர் எடுத்தேன். அருண், நீங்க தூங்க வேண்டியதானே? ஏன் முழிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, கிச்சன்ல ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் எந்திரிச்சேன். அருண், சாரி, உங்க தூக்கத்தை நான் கெடுத்துட்டேன். பரவாயில்ல. அருண், உங்களுக்கு தண்ணி வேணுமா? இல்ல, இட்ஸ் ஓகே. சரி, நீ தான் டாக்டர் கொடுத்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு தூங்கிட்டு இருந்தல, எப்படி எந்திரிச்ச? இல்ல, நான் நல்லதா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு தண்ணி தாகம் எடுத்தது, அதான் முழிப்பு வந்துருச்சு. ஓ சரி, நீ வா. ம். சரி, நீ போய் படுத்துக்கோ. ம். சின்ன வயசுல கீர்த்தனாவோட வாழ்க்கையில இவ்வளோ சோதனையா? நாம வாழ்க்கை கொடுத்தா கீர்த்தனாவோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும்னு நினைச்சோம். இப்போ புதுசு புதுசா பிரச்சனைகள்லாம் வந்து அவளோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. ஹேய், குட் மார்னிங் யார். மார்னிங். என்னை எழுப்பிருக்கலாம்ல. நீ நல்லா டீப் ஸ்லீப்ல இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் விட்டுட்டேன். சரி அருண், நீங்க தள்ளுங்க, நான் காஃபி. நோ 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 நோ. இரு, இன்னைக்கு ஒரு நாள் நான் காஃபி போடுறேன். யூ டோன்ட் வரி. போ, போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா. போ போ. ஹேய், என்ன, நான் நல்லாவே காஃபி போடுவேன், நீ பயப்படாம போ. இந்தா. அமேசிங். காஃபி உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி வீட்டில் அம்மா இருக்கும்போது அவங்க எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சுன்னா நான் தான் காஃபி போட்டு கொடுப்பேன். சம்டைம்ஸ் வேணும்னே என் கையால காஃபி சாப்பிட்றதுக்காகவே லேட்டாக எழுந்திருப்பாங்க தெரியுமா? அப்போ நானும் நாளையில இருந்து லேட்டா எழுந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இட்ஸ் யுவர் விஷயா. ஓகே. அப்போ நீங்க ஆபீஸ்க்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்டு போக முடியாது. பரவாயில்ல. ஷோ, மறந்தே போயிட்டேன். நீங்க ரெடி ஆகுங்க, நான் போய் சமைக்கிறேன். ஏய், இங்க வா. நீ ரிலாக்ஸா காஃபி குடி, நான் ஆபீஸ் போற வழியில டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன். என்ன அருண், நேத்து நைட் ஏன் அப்படி பாத்தீங்க? எப்படி, எப்போ? நான் தண்ணி குடிக்க இங்க எழுந்து வந்து நின்னனே, அப்போ ஒரு மாதிரி பயந்து போய் பாத்தீங்க. ஓ அதுவா? அதை விட்டு நான் சொன்ன வருத்தப்படுவேன். பரவாயில்ல, சொல்லுங்க. அது இந்த பேய் பிசாசு எல்லாத்தையும் நான் படத்துல தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான்
பக்கத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு, அதான். ஏய், இது நிஜமாவே ஜோக் தான். நல்லா சத்தமாவே சிரிக்கலாம். இங்க பார், நல்ல தூக்கம். இப்போ நீ சிரிக்கிற இந்த சிரிப்பு எனக்கு இது போதும். நீ வேற எதுவும் பண்ண தேவையில்லை. அப்ப சாப்பாடு? புரியல. நான் எப்பவுமே தூங்கிட்டே இருந்தா சாப்பாடு எங்க இருந்து வரும்? உன்னால எப்ப முடியுமோ அப்ப கூட. அப்ப சாப்பிட்டுக்கிறேன், சரியா? ஏய், ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, இதை வச்சிரு ப்ளீஸ். ஓகே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஸ்டாஃப்ஸ் யாரையுமே காணோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Priya. Happy birthday to you. சார், ஏன் பர்த்டே? Many more happy returns of the day, Priya. ஏன் பர்த்டே? ஆக்சுவலாக நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாருக்கு பர்த்டேனாலும் அது இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது வழக்கம். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 2 daysக்கு முன்னாடி தான் என் பர்த்டே கூட இப்படி தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும். ஸோ வேர் இஸ் த கேக்? கொண்டு வாங்க. பர்த்டே பேபி இஸ் வெயிட்டிங். வாங்க வாங்க. பார்த்து இப்படி வாங்க. திருப்பி 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 வைங்க. இப்படி. சார், என்ன இது கேக்கெல்லாம்? கம் ஆன். சி, என்னை பொறுத்த வரைக்கும் என் கம்பெனி தான் என்னோட குடும்பம். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோட பர்த்டேனாலும் அவங்கள விஷ் பண்ணி சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது என் கடமை. என்ன யோசிக்கிறீங்க? நிஜமாவே நீங்க ரொம்ப வித்தியாசமானவர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முதல்ல கேக் கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு பிரியா. ஹாப்பி பர்த்டே டு யூ. பிரியா, பர்த்டே பேபி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கேக்கு. தேங்க்யூ சார். ஒன்றும் இல்லை பாஸ், காலைல எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல பட்டை பவுடர் ஆக்கி அதில் 3 சொட்டு தேனை விட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கி நுனி நாக்கில் நக்கிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு பிரியாணின்னு உங்கள் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் சாப்பிடுங்க. ஒரே வாரத்தில் என்ன மாதிரி ஆயிடலாம். பாஸ், இந்த டயட்லாம் வேலைக்கே ஆகாது. எனக்கு தெரிஞ்ச லேடி ஒருத்தங்க இருக்காங்க, எப்படி உடம்பு குறைச்சாங்க தெரியுமா? வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா வெறும் ஃப்ரூட்ஸ் தான். என்ன பிரியா, யாரை தேடுறீங்க? நத்திங் சார். அக்கௌண்ட் செக்ஷனில் மிஸ்டர் அருணை காணுமேனு பார்த்தேன். அவர் இன்னைக்கு 1 hour பெர்மிஷன் கேட்டு போயிருக்காரு. வர்றதுக்கு லேட் ஆகும். ஓகே சார், நான் என் கேபினுக்கு போகிறேன். யா, ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். ஓகே, நீங்களாம் கேக் சாப்பிடுங்க. கேக் சாப்பிட்டு வேலை பாருங்க. என்ன சார், கேக் கட் பண்ணது நீங்க, அவங்க அருணை காணோன்றாங்க. ஏய்,
கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃபை காணோங்கிறா. இதை போய் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க என்ன நீ? சொல்லுங்க அருண். கீர்த்தனா, ஒரு சந்தோஷமான விஷயம். சொல்லுங்க அருண். இன்னைக்கு பிரியாவோட பர்த்டேவாமே. தெரியும் அருண். ஓ, தெரியுமா? ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்றதே நான் தான். எக்ஸாக்ட்டா நைட்டு 12 மணிக்கு அலாரம் வச்சு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். கீர்த்தனா, பரவாயில்ல, நான் இப்ப அக்காவோட பேர்ல அர்ச்சனை பண்ணணும்னு தான் கோவிலுக்கு வந்திருக்கேன். அப்படியா? என்ன பண்றா? யாரு? அக்கா என்ன பண்றான்னு கேட்டேன். சந்தோஷமா இருக்கால? அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எங்க எம்டி பர்த்டே கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. கேக் கட் பண்ணி கொண்டாடி இருக்காங்க. நான் ஆபீஸ் வந்தோடனே எல்லா கொலீக்ஸும் சொன்னாங்க இத பத்தி. அவளோட நல்ல மனசுக்கு எங்க இருந்தாலும் எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருவா. அருண், நான் அக்காவை ரொம்ப மிஸ் பண்றேன் அருண். போன பர்த்டே இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அன்பு காட்டுறதுல அவ ராட்சசி. யாராலையும் அவகிட்ட ஜெயிக்கவே முடியாது. என்னை கட்டி பிடிச்சு அவ கொடுத்த முத்தம், அந்த ஈரம் கூட இன்னும் காயவே இல்லை, அப்படியே இருக்கு என் மனசுக்குள்ள. ஆனா நான் தான் தேவையில்லாம அவளை எல்லாரும் முன்னாடியே தலைக்குனிய வச்சு கீர்த்தனா, அழாத கீர்த்தனா, ப்ளீஸ். இன்னைக்கு பிரியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? நீ அதை நினைச்சு பாரு. வெளியில நம்ம மேல கோவப்பட்டா கூட அவ மனசுக்குள்ள ஒரு ஓரத்துலயாவது உன் மேல இருக்கிற அன்போ உன் ஞாபகமோ அப்படியே தானே இருக்கும். அவளும் நிச்சயம் உன்னை மிஸ் பண்ணுவா. என்ன, அத வெளியே காட்டிக்க மாட்டா, அவ்வளவுதானே. அதான் லைஃப். காலம் ஒரு நாள் உன்னை பத்தி அவளுக்கு புரிய வைக்கும். எனக்கு நம்பிக்கையே இல்ல அருண். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கோவில்ல கடவுள் முன்னாடி நிக்கிற நம்பிக்கையோட நில்லு. தன்னைத்தானே நம்பாதவங்கள கடவுள் நேசிக்கிறதே இல்லை. போய் உங்க அக்கா பேர்ல அர்ச்சனை பண்ணு. கீர்த்தனா, நான் அழல அருண், அழ மாட்டேன். குட். நான் அப்புறம் பேசுறேன். பாய். சாமி, வாங்கம்மா, நமஸ்காரம். யார் பேருக்கு அர்ச்சனை? என் அக்கா பேருக்கு. அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே. பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு பிரியா. உத்திராட நட்சத்திரம். பிரியா நம்யா உத்தராஷாடா நட்சத்திரே மகராசுஜாத லைஃப்ல முதல் தடவையா என் அக்காவுக்கு நான் பர்த்டே விஷ் கூட பண்ணல. அதுக்கு கூட தகுதி இல்லாதவள ஆயிட்டேன். உனக்கே தெரியும், என் அக்கா ரொம்ப நல்லவ. மனசளவுல கூட யாருக்கும் துரோகம் நினைக்காதவ. அவ மனசுக்கு 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா நல்லா வாழணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவளை நீதான் காப்பாத்தணும். கீர்த்தனா, ஹே, உட்காரு. உட்காரு.
சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் உன் மனசை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும்னு சொன்னார்ல, அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த கையில் இருக்கிற புக்கு பேபி டெலிவரி ஆகிற வர ஒரு அம்மா எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எப்படியெல்லாம் உடம்ப பார்த்துக்கணும், இது எல்லாமே இதில் இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோ. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பொம்மையெல்லாம் அடிக்கடி கண்ணில் பார்த்துட்டே இருந்தேன்னா மைண்டில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், குழந்தைக்கும் நல்லது. மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க சில டிவிடிஸை கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இட்ஸ் ஃபன், எல்லாமே காமெடியாக இருக்கும். நான் ஆஃபீஸ் போனதுக்கு பிறகு நீ தனியாக இருக்கிறப்போ இதெல்லாம் போட்டுப்பாரு. அதனால கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். அது குழந்தைக்கும் தான். என்ன கீர்த்தனா? இந்த குழந்தை வளர்றதுலயும் நல்லபடியா பொறுக்கிறதுலயும் அவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு? இது உங்க குழந்தையே இல்ல, உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ட்ரூ, எனக்கும் இந்த குழந்தைக்கு சம்பந்தம் இல்லதான். ஆனா உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் இந்த குழந்தையோட என்ன சம்பந்தப்படுத்திக்கிறேன் உன் மூலமா. ஸோ எனக்கு இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கிறதுலையும் நல்லபடியா வளர்றதுலையும் எனக்கு சந்தோஷம். அப்போ எல்லா அவமானத்தையும் தொடச்சு தூக்கி போட்டுட்டீங்களா? முழுசா போடலைனாலும் தூக்கி போட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீயும் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல? ஓகே, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன். ஒரு நிமிஷம், என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லு. ஒரு பொண்ணு அவளுக்கே தெரியாம சீரழிச்ச ஒருத்தன் இந்த பூமியில சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான், எங்கேயோ சந்தோஷமா இருக்கான். ஆனா நான் அவன் குழந்தைய சுமந்துக்கிட்டு இதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு மனுஷனோட மொத்த லைஃபையும் நாசமாக்கிக்கிட்டு இருக்கேன். ஏய் கீர்த்தனா, என்ன முதல்ல பேச விடுங்க அருண். ஓகே பேசு. எனக்கு பண்ண இதே பாவத்தை அவன் இன்னொரு பொண்ணுக்கு பண்ணாம இருப்பானா? கண்டிப்பா செய்வான். எனக்கு வாழ்க்கை கொடுத்து மத்தவங்க முன்னாடி கௌரவப்படுத்த நீங்க கிடைச்சீங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படி யாராவது கிடைச்சிருவாங்களா? மனுஷனா இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கு அருகதையே இல்லாத கேடு கெட்ட மிருகம் அவன். அவன் சுதந்திரமா அலையலாமா? அது இன்னும் எத்தனை பேரோட லைஃப் அழிக்கும்? அந்த மிருகத்தை ஏதாவது செய்ய வேண்டாமா? என்ன செய்யணும்? தண்டிக்கணும். இந்த சமுதாயத்துக்கு அவனை அடையாளம் காட்டணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏய், அதுக்கு அவனை கண்டுபிடிக்கணும். ஆனா இப்ப அவன் யாருன்னு தெரியாது, எங்க இருக்கான், என்ன செய்யறான், எதுவுமே தெரியாதே. எந்த தடையும் இல்லாம துல்லியமா தப்பு செய்யறவன் அவன். அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரியலையே. ஆனா அவனை கண்டுபிடிச்சு தீரணும். அவனை கீர்த்தனா கொஞ்சம் அமைதியா இரு. நாம அவனை கண்டுபிடிக்கலாம். நீ சொன்ன மாதிரியே அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். ஆனா நீ தயவு செஞ்சு அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத. எப்படி யோசிக்காம இருக்க முடியும்? அவன் என் வாழ்க்கையே சீரழிச்சிருக்கான். கீர்த்தனா காம் டவுன். உன்னோட கோபமும் சோகமும் உன் வயித்துல இருக்கிற குழந்தைய பாதிக்க கூடாது. அதனால நீ இதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண. குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ. அவனை சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். என்ன சரியா? குட். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு போறீங்க. நீங்க நல்லவர் அருண். அதனால அவனை கண்டுபிடிச்சா கூட சட்டத்துக்கு முன்னாடி தான் கொண்டு போகணும்னு நீங்க நினைப்பீங்க.
ஆனா அதெல்லாம் போதாது. நீங்க கண்டுபிடிங்க. என்னோட வெறி தீர அவனை ஏன் கையாலேயே சாவடிக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே